ஸோ பைத்தன் பேசிக்கானது சீசன் 1ல் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த சீசன் 1 ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் 2. ஸோ சீசன் 1 ஆனது உங்களுக்கு பேசிக் லெவல் ஆஃப் பைத்தன் கோர் கான்செப்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். இந்த சீசன் 2 ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் பைத்தன் இருக்கும். இதில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன, ஃபைல் ஹேண்ட்லிங், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம இந்த சீசனில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஹாவ் நோ சம்திங் கால் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டேட்டா டைப்ஸ்னா என்னன்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ டேட்டா டைப்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் என்ன டைப்பில் இருக்குதோ நம்ம டேட்டா டைப்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நேம், இப்போ என்ன சொல்கிறேன், நேம் ஈக்குவல் டு நவீன் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னோட பெயரை நான் வந்து என்ன பண்ணுறேன், நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரே ஒரு பெயர் இருக்குது, அதை நான் ஈஸியாக ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணிட்டேன். கன்சிடர் நான் ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்டா படிச்சுட்டு இருக்கேன். என் கிளாஸ்ல ஒரு 50ல இருந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த 50ல இருந்து 60 ஸ்டூடெண்ட்ஸை நீங்க ஒரே ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தேவை. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸை உங்களுக்கு வச்சுக்க முடியும். ஸோ நேம் ஒரு லிஸ்டா நீங்க கிரியேட் பண்ணலாம், ஏஜ் ஒரு லிஸ்டா, இது மாதிரி பல விஷயங்களை நீங்க பல லிஸ்ட்டுகளா உங்களால சேவ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ இதுலேயே மேஜராக 4 விதமான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட்டு, செகண்ட் டப்பிள், தேர்டு செட்டு, ஃபோர்த்து டிக்ஷனரி. ரைட்டுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. டப்புளுக்கு ரவுண்டட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். செட்டுக்கு கேர்லி ப்ராக்கெட். டிக்ஷனரிக்கு கேர்லி ப்ராக்கெட் கூடவே உள்ள வந்து கீ வேல்யூ பேராக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ட், மியூட்டபிள், டூப்ளிகேட்ஸ், கூடவே இன்னொரு ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லலாம் இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ லிஸ்ட்ன்றது ஆர்டர்டாக இருக்கும், விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு லிஸ்ட்டை ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் உள்ள போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஆர்டராக இருக்கும். அதே மாதிரி மியூட்டபிளாக இருக்கும், டூப்ளிகேட்ஸ் வச்சுக்க முடியும். அதே மாதிரி இதுக்கு இண்டெக்ஸ்ன்றது இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்றத இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ டப்புள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டப்புளும் லிஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் டப்புள் அப்படின்றது இட்ஸ் ஆர்டர்ட், பட் யூ காண்ட் சேஞ்ச் த வேல்யூ இன்சைட் த டப்புள். தட் இஸ் வை வி ஆர் கோயிங் டு கால் இட் ஆஸ் அ மியூட்டபிள். அதே மாதிரி இதில் டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம்? ரவுண்டட் ப்ராக்கெட். இதுக்கு என்ன இருக்கு? இண்டெக்ஸ்ன்றது இருக்கு. ஸோ இந்த மாதிரி செட்டுக்கும் பாருங்க கேர்லி ப்ராக்கெட்டு. இது ஆர்டர்ட் பட் மியூட்டபிள், பட் இது வந்து இம்யூட்டபிள், இது வந்து நமக்கு மியூட்டபிள். டூப்ளிகேட்ஸ் இருக்காது. ஓகே, அதே மாதிரி இதுலேயும் டூப்ளிகேட்ஸ் இருக்காது. இதில் இண்டெக்ஸ் கிடையாது, இதில் இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 4 விதமான டேட்டா ஸ்ட்ரக்சரை கொண்டு இருக்கு பைத்தன் ஆனது. ரைட்டுங்களா? ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடில் பார்க்க போகிறது லிஸ்ட்ன்றது. ஓகே, லிஸ்ட்ன்றது ரொம்ப சிம்பிள். அதுக்கு முன்னாடி இந்த 4 விதமான டேட்டா டைப் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா யூ கேன் சி. நான் இங்கே உங்களுக்கு நான் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். So I already created the list and tuple and everything. Over here நான் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றதை இங்கே காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க. ஸோ wherever the ஸ்கொயர் ப்ராக்கெட் அக்கர்ஸ், இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லிஸ்ட்னு சொல்கிறோம். இது என்னது நமக்கு டப்பிள். திஸ் ஒன் கோயிங் டு பி கன்சிடர் as செட். இது என்னது நமக்கு டிக்ஷனரி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நீங்கள் டைப்புன்றதை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த ரிசல்ட் தான் கிடைக்கும். லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரின்ற டேட்டா டைப் ஆனது உங்களுக்கு ரிட்டன் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல இதில் கற்றுக்க போகிறோம் அப்படின்றத இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் லிஸ்ட் அண்ட் வை வி யூஸ் இட் பார்த்தோம். லிஸ்ட்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றதும் பார்த்தோம். ஆர்டர்டாக இருக்கும், மியூட்டபிளாக இருக்கும், டூப்ளிகேட்ஸ் இருக்கும், இண்டெக்ஸ்டாகவும் இருக்கும். இண்டெக்ஸ்னா என்னன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது எப்படி, இண்டெக்ஸிங்னா என்ன, ஸ்லைசிங்னா என்ன, லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ், முக்கியமான மெத்தட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதில் எப்படி நம்ம லூப்பிங்
த்ரூ லிஸ்ட் எப்படி பண்ணுறது, லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்துறதை பற்றி தான் இன்னைக்கு எபிசோடில் நம்ம விலாவரியாக பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஓப்பன் த VS Code. ஸோ இந்த VS Codeல லிஸ்ட் எப்படி உருவாக்குறது அப்படின்றத நான் இங்கே காட்டுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி லிஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்டா இருக்கும். வாட் இஸ் த செகண்ட் ப்ராப்பர்ட்டி? ஆர்டர்டா இருக்கும். வாட் இஸ் த தேர்ட் ப்ராப்பர்ட்டி? மியூட்டபிளா இருக்கும். மியூட்டபிள் அப்படின்னா வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். நாலாவது டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்டை நான் இங்கே கிரியேட் பண்ணி காட்டுறேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் திஸ் திங்ஸ் ஒர்க். ஒரு பெரிய லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணுவோமா? ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிரியேட் த லிஸ்ட். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை நான் இங்கே கிரியேட் பண்ணுறேன். ஃப்ரூட்ஸில் என்னென்ன இருக்குது? ஆப்பிள், பனானா, மேங்கோ, கிரேப்பு, ஆரஞ்சு. ரைட்டுங்களா? ஸோ யூ கேன் சி தட் ஐ ஹாவ் அ ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கிறனால இதை நீங்கள் என்னன்னு சொல்லலாம்னா லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு லிஸ்ட்டை சிம்பிளாக இப்படி தான் கிரியேட் பண்ணணும். இதோட டேட்டா டைப் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் போயிட்டு பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்ன வந்திருக்கு? கிளாஸ் லிஸ்ட். இது லிஸ்ட்டோட டேட்டா டைப்பை கொண்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? இண்டெக்ஸ்ட். இண்டெக்ஸ்னா என்ன? இதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கும். இண்டெக்ஸ்னாலே நீங்கள் பொதுவாக எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் த பொசிஷன். ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னா அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். அது எதை பற்றி சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜ், அந்த பேஜ் நம்பரை அது சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாபிக் வேணும், அந்த டாபிக்கானது எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தேடாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ் பேஜில் போயிட்டு அந்த பர்டிகுலர் டாபிக் எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்றதை போய் டக்குன்னு பார்த்து நீங்கள் பார்த்துக்க முடியும். அப்போ இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் த பொசிஷன். ரைட்டுங்களா? ஸோ இதை பொறுத்த வரையும் நமக்கு பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ்ன்றது இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன, நெகட்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன? ஸோ இந்த இடத்துல யூ கேன் சி தட் இந்த இடத்துல ஃப்ரூட்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் பாசிட்டிவ் இண்டெக்ஸ்ல 0. இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 இன் பைத்தன். ஓகே, பைத்தன்ல எப்பவுமே இண்டெக்ஸ் ஆனது 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆப்பிளுக்கு நமக்கு என்ன இருக்கு? 0 இருக்கு. பனானாக்கு 1, அதே மாதிரி மேங்கோக்கு 2, கிரேப்புக்கு 3, ஆரஞ்சுக்கு 4 அப்படின்னு இருக்கு. அதே நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஆனது ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகும். -1, -0ன்னு ஒன்று இல்லாதனால நெகட்டிவ் இண்டெக்ஸ்ங்கிறது ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகும். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -1, -2, -3, -4 அண்ட் ஆல் அப்படி ஒர்க் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதைத்தான் வந்து நம்ம இங்கே என்னென்னு சொல்கிறோம்னா இண்டெக்ஸிங்னு சொல்கிறோம். இண்டெக்ஸிங் இஸ் நத்திங் பட் என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆல்ரெடி இருக்குது. அந்த லிஸ்ட்டில் நான் ஒரு பர்டிகுலர் வேல்யூவை மட்டும் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை நம்ம இண்டெக்ஸிங்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா எனக்கு 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது? ஆப்பிள் இருக்குது. வந்துருச்சா? அதே மாதிரி யூ கேன் யூஸ் ஃப்ரூட்ஸ் ஆஃப் 2. ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குது? மேங்கோ. ரைட்டா? அதே மாதிரி லாஸ்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் டு கவுண்ட் அன்டில் எண்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ கேன் ஈஸிலி புட் -1. -1 என்னது? ஆரஞ்சு. மாதிரி -2ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? கிரேப். ஸோ திஸ் இஸ் ஹவ் த இண்டெக்ஸிங் ஒர்க்ஸ். இண்டெக்ஸிங் இஸ் நத்திங் பட் த பொசிஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் இன் மை லிஸ்ட். அதை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு there is something called positive indexing as well as the negative indexing. You can use like that. Okay, so that is how the indexing works. அதே மாதிரி ஸ்லைசிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. வாட் இஸ் ஸ்லைசிங்? ஸ்லைசிங்னா என்ன? ஸோ ஸ்லைசிங் அப்படின்றதுக்கான அர்த்தம் வாட் இஸ் இட் மீன்? ஸ்லைசிங்கிறது வெட்டுறது. கரெக்டா? ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறல, வெட்டுறது. ஸோ அப்போ ஒரு லிஸ்ட்டை ஒரு வேல்யூவை ஆக்சஸ் பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்களை ஆக்சஸ் பண்ணுறது நீங்கள் ஸ்லைசிங்னு சொல்லலாம். ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு மேங்கோ, கிரேப்பு, ஆரஞ்சு அது எனக்கு தேவைப்படுது. மேங்கோ, கிரேப்பு, ஆரஞ்சு எனக்கு தேவைப்படுதுன்னா ஃப்ரூட்ஸு. மேங்கோவோட வேல்யூ என்ன? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மேங்கோ? 2. கரெக்டாக? 2ன்றதான மேங்கோட பொசிஷன். அடுத்து கிரேப்போட பொசிஷன் ஃப்ரூட்ஸ் ஆஃப் 3. ஓகே, ஸோ மேங்கோ கிரேப் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ 2, 3 நான் வச்சுட்டேன்னா மேங்கோ, கிரேப் வந்திருக்கு.
பட் இது மாதிரி ஒவ்வொன்றா போட்டுட்டு இருக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அ குட் திங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனக்கு லிஸ்ட்ல வரல, இது டப்பிளில் வந்திருக்கு. ரவுண்டட் ப்ராக்கெட்னா என்ன? டப்பிள். ஓகே, டப்பிளை பற்றி நம்ம அடுத்த எபிசோட்ல பேச போகிறோம். பட் ஸ்டில் இந்த இடத்துல நான் வந்து மேங்கோ அண்ட் கிரேப் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரூட்ஸ் ஆஃப் 2:4 அப்படின்னு நான் கொடுப்பேன். 2:4 என்ன வந்திருக்கு? மேங்கோ கிரேப். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. 2:4னா எனக்கு 4வது வேல்யூ ஆரஞ்சு வந்திருக்கணுமே அப்படின்றத நீங்க கேட்க வாய்ப்பு இருக்கு. பட் I will explain how this thing is going to work. Okay, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா you will easily understand. ஓகே, ஸோ இங்க நான் என்ன சொன்னேன், ஃப்ரூட்ஸ் ஆஃப் 2:4. ஓகேங்களா, எனக்கு 2ன்றது இன்க்ளூசிவ், 2 இஸ் இன்க்ளூசிவ், 4 அப்படின்றது நமக்கு இன்க்ளூசிவ் கிடையாது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவோம். ஏன் இது எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்றோம்னா, நான் 4 கொடுக்குறேன்னா 4க்கு முன்னாடி வேல்யூ என்னவோ அது வரும். இப்போ உதாரணத்துக்கு இங்க மேங்கோ இருக்கு, 2வது வேல்யூ என்ன? மேங்கோ. 4வது வேல்யூ என்ன? ஆரஞ்சு. பட் ஆரஞ்சுன்றது எனக்கு எக்ஸ்க்ளூசிவ். அப்போ 2, 3 தான் வரும். ஸோ 2:4னா 2, 3 அடுத்தோம். 4 கொடுக்குறீங்கன்னா 4க்கு முன்னாடி. அப்போ எனக்கு ஆரஞ்சு சேர்ந்து வரணும்னு என்ன பண்ணணும்? ஃப்ரூட்ஸ் ஆஃப் 2:5 அப்படின்னு கொடுக்கணும். 2:5ன்னு கொடுத்தீங்கன்னா 5க்கு முன்னாடி என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ அது வந்துரும்ல, ஃப்ரூட்ஸ் ஆஃப் 2:5. லுக் அட் திஸ், மேங்கோ, கிரேப்பு, ஆரஞ்சு வந்திருக்கா? ஈஸியா? ரைட். பட் இப்படிதான் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அது லாஸ்ட் வேல்யூன்றனால நீங்க 2:2 அப்படின்னு கொடுத்துட்டா கூட யூ ஆர் கோயிங் டு கெட் மேங்கோ, கிரேப்பு, ஆரஞ்சு. 2:2னா 2ல ஸ்டார்ட் ஆகணும், கடைசி வரையும் போகணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஸ்லைசிங் ஒர்க். ஸ்லைசிங்கிறது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண முடியும். அதே மாதிரி யூ கேன் யூஸ் த ஸ்டெப்ஸை கூட பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு எல்லாமே வேணும்னு வைங்களேன், ஃப்ரூட்ஸ் ஆஃப் எல்லாமே வேணும்னா நீங்கள் அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் பை யூசிங் த ஸ்லைசிங் யூ கேன் யூஸ் ஃப்ரூட் is to எல்லாமே வரும். சரி, எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ஐட்டம்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க. ஸோ is to 2னா நடத்தும், எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூலேருந்து லாஸ்ட் வேல்யூ வரையும் வேணும், பட் 2 ஸ்டெப்பாக வேணும். ஓகே, ஸோ இந்த ஸ்லைசிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஆஃப் x:y:z அப்படின்னு இருக்குன்னா இந்த எக்ஸ்ன்றது இனிஷியல் வேல்யூ. ஓகே, இனிஷியல் வேல்யூ. yன்றது nth வேல்யூ. பட் உங்களுக்கு வரப்போகிற ரிசல்ட் வந்து எதில் இருக்கும்? n-1th வேல்யூவாக இருக்கும். zன்றது நமக்கு என்னது? ஸ்டெப் சைஸ். விச் மீன்ஸ் இப்போ நான் இப்படி கொடுக்குறேன்னு வைங்க, 2:6:2. என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகும்? 2ல இருந்து 5 வரையும் செலக்ட் ஆகும். ஆனால் 2 இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ என்னென்ன இண்டெக்ஸஸ் வரும்? 2 வரும். 2க்கு அடுத்து 2வது வேல்யூ என்ன? 4 வரும். அவ்வளோதான் வரும். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே fruits of 1:5:2. அதாவது 1:5னா என்ன? 1ல இருந்து 4 வரையும். ஏன்னா 5 கொடுத்துருக்கோம், 5க்கு முன்னாடி வேல்யூ என்ன? 4. 1:4:2. அப்போ 1, 2, 3, 4ன்றது ரேஞ்சு. அதுல எனக்கு ஸ்டெப் சைஸ்ன்றது என்ன? 2. அப்போ 1 வரும், 3 வரும். 1 என்னது? பனானா. 3 என்னது? கிரேப். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஸ்லைசிங் ஒர்க்ஸ். ரைட்டுங்களா? ஸோ இப்படி நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி யூ கேன் லிட்டரலி பிளே வித் திஸ். வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் பிளே வித் திஸ் ஆக்சுவலி. அதே மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் இருக்குங்க. நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்றது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் ஸ்லைசிங், மேபி ஐ வில் கோ வித் நெகட்டிவ் ஸ்லைசிங். ஸோ -3 என்ன? மேங்கோ is to -1. ஸோ -3 is to -1 அப்படின்றது என்னோட வேல்யூ ரிவர்ஸில் கொடுக்கும் நீங்கள் நினைப்பீங்க, அப்படி கொடுக்காது. -3 அப்படின்றது மேங்கோ, லெஃப்ட் டு ரைட் தான் ஒர்க் ஆகும். லெஃப்ட் டு ரைட்னா மேங்கோ டு கிரேப்ன்றது வரும். சரி, இப்போ இதே மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆஃப் -1 is to -3 ஒர்க் ஆகுமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். -1ன்றது பெருசு -3 விட, நெகட்டிவ்ல -1ன்றது பெருசு -3 விட அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒர்க் ஆகுமா? ஆப்வியஸாக ஒர்க் ஆகாது. ஏன்னா அதோட டைரக்ஷன் -1 is to -3ன்ற போது இந்த டைரக்ஷனில் போகுது. -1 is to -3 விச் இஸ் ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷன். ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷன் ஸ்லைசிங்கில் ஒர்க் ஆகாது டிஃபால்ட்டாக. லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷன் எப்பயுமே ஒர்க் ஆகும். 0 1 2 3 4 ஒர்க் ஆகும்.
-5 -4 -3 அந்த டைரக்ஷன் ஒர்க் ஆகும். ஆனா -1 அதே மாதிரி 4:2 ஒர்க் ஆகுமா? ஃப்ரூட்ஸ் ஆஃப் 4:2 ஒர்க் ஆகுமா? ஆகாது. இதுவும் ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷன் ஒர்க் ஆகாது. லெஃப்ட் டு ரைட் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அப்போ என்னால ரிவர்ஸ்ல அதை பிரிண்ட் பண்ணவே முடியாதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நீங்க உங்களால ரிவர்ஸ்லயும் பண்ண முடியும். ஃப்ரூட்ஸ் 4:2 -1. வாட் டஸ் இட் மீன்? 4ல இருந்து 2 வரையும் எனக்கு ரிவர்ஸ்ல கொண்டு வா, ரைட் டு லெஃப்ட்ல யூஸ் பண்ணு அப்படின்றதுக்கான அர்த்தமா நீங்க புரிஞ்சுக்கலாம். 4:2 -1. 4:2 என்ன? அப்போ 4 வரும், 3 வரும். 2 இஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா இது வந்து nth வேல்யூ. ஏன்னா இந்த வேல்யூ ஆனது எப்பவுமே எனக்கு எக்ஸ்க்ளூசிவ் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ 4 வரும், 3 வரும், அவ்வளவுதான். 4 என்ன? ஆரஞ்சு. 3 என்ன? கிரேப். ஓகே. சரி, அதே மாதிரி 2 எனக்கு ரிவர்ஸ்ல வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இப்படி கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஆஃப் 4:1 -2. -1க்கு பதிலா -2. அப்ப 4 வரும், 2 வரும். 4 என்ன? ஆரஞ்சு. 2 என்ன? மேங்கோ. அப்போ ஆரஞ்சு மேங்கோன்னு ரிவர்ஸ் ஆர்டர்ல நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. இண்டெக்ஸிங்கிறது ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ஆக்சஸ் பண்றது. ஸ்லைசிங்கிறது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை ஆக்சஸ் பண்றது. அது எப்பவுமே லெஃப்ட் டு ரைட்ல தான் ஒர்க் ஆகும். ரைட் டு லெஃப்ட்ல ஒர்க் ஆகாது. எம்டி லிஸ்ட்டை கொடுக்கும். அப்போ லெஃப்ட் டு ரைட்ல இல்லாம உங்களுக்கு ரிவர்ஸ்ல ஆன்சர் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பதிலாக -1 கொடுக்கணும். -2 கொடுத்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட்லயே உங்களுக்கு 2 ஸ்டெப்பா போறத உங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த இண்டெக்ஸிங்னா என்ன, ஸ்லைசிங்னா உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்க போகுது. ஏன்னா வி ஆர் கெட்டிங் இன் டு தி இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் பைத்தன் இல்லையா? ஸோ இதை நீங்கள் கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் போயிட்டு கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். லிஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் எனி இன்டர்வியூஸ். இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், எந்த ஒரு ரோலுக்கு போனாலும் லிஸ்ட்ல இருந்து கட்டாயமா கேள்விகளை கேட்பாங்க. நானே பல இன்டர்வியூகளுக்கு லிஸ்டுக்கான ஆன்சர்ஸை சொல்லியிருக்கேன். லிஸ்ட் வச்சு பல கேள்விகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல லிஸ்ட்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம், எப்படி கிரியேட் பண்றது, இண்டெக்ஸிங்னா என்ன, ஸ்லைசிங்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது மெத்தட்ஸ், லிஸ்ட் மெத்தட்ஸ். இந்த லிஸ்ட் மெத்தட்ஸ்னா என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மெத்தட்ஸுக்கும் ஃபங்க்ஷன்ஸுக்கும் உண்டான டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்? ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு யூனிவர்சலான ஒரு விஷயம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம லாஸ்ட் எபிசோட்ல சீசன் 1ல பார்த்துருப்போம். உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா ஐ வில் டெல் யூ ஒன் மோர் டைம். ஸோ இங்க ஒரு ஃபங்க்ஷனை நான் உங்களுக்கு உருவாக்கி காட்டுறேன். எப்படி உருவாக்குறது? df ஆஃப் ஆட் ஆஃப் a, b ஒரு ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுது? ஒரு வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் a plus b. அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? ஆடுக்குள்ள நான் 2 வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். 9, 7. ஸோ எனக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? 16 வந்திருக்கு. ஓகே, நான் என்ன பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்டீஜர், ஆன்சர் இன்டீஜர்ல வந்திருக்கு. அதே 9, 7 அப்படின்னு நான் வந்து வாட் டேட்டா டைப் கொடுத்துருக்கேன்? ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கேன். எனக்கு அவுட்புட் ஆனது கன்கார்டினேட் ஆயிருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு யூனிவர்சலான விஷயம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள உங்களால் ஒரு நம்பர்ஸை பாஸ் பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ண முடியும். எனக்கு அந்த ஆப்ரேஷன் ஆனது நடைபெற்று எனக்கு அவுட்புட்ன்றது கிடைக்கும். ஆனால் மெத்தட்னா என்ன? அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஐ வில் கோ வித் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். லிஸ்ட் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். பட் அதை புரிஞ்சுக்கிறக்காக நான் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் வச்சு நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ a ஈக்குவல் டு நவீன் அப்படின்னு இருக்கு. இதை நான் அப்பர் கேஸுக்கு மாற்றணும்னு நினைக்கிறேன்னா இங்கே சிம்பிளாக a டாட் அப்பர்னு கொடுக்கலாம். a டாட் அப்பர்னு கொடுத்தா அது கேபிட்டல் லெட்டரில் நவீன்னு மாறிடுச்சு. ஸோ இந்த அப்பரானது இட்ஸ் ஒன்லி ஒர்க் வித் த டேட்டா டைப் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது அதே விஷயத்த நான் ஒரு இன்டீஜருக்கு கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க். ஸோ ஒரு இன்டீஜருக்கு கொடுத்தா எனக்கு அவுட்புட் ஆனது வராது. ஸோ இதுதான் மெத்தட். மெத்தட்ன்றது ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்புக்கோ இல்லை பர்டிகுலர் கிளாஸுக்கோ ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, பட் ஃபங்க்ஷன் அப்படின்றது யூனிவர்சலான ஒரு விஷயம். உங்களால் பல டேட்டா டைப்ஸ்குள்ள அதுக்குள்ளே பாஸ் பண்ண முடியும். நம்பரை பாஸ் பண்ணால் அதுக்கான அவுட்புட் வரும், ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணால் அதுக்கான அவுட்புட் வரும். பட் இந்த இடத்துல அப்பர்ன்றது எனக்கு எதுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆயிருக்கு? ஸ்ட்ரிங்குக்கு தான் ஒர்க் ஆகுது, அங்கே ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இங்கே எப்படி நான் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு அப்பர்னு கொடுத்தனோ இல்லை லோவர்னு கொடுக்கலாம், எக்கச்சக்கமான ஸ்ட்ரிங்குக்குன்னு மெத்தட்ஸ் இருக்கு.
அதே மாதிரி லிஸ்ட்டுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கு. லிஸ்ட்டை வச்சு என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறதா இருக்கலாம், ரிமூவ் பண்ணுறதா இருக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளால பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ அதில் முக்கியமான மெத்தட்ஸ்லாம் என்ன அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அப்பண்ட் அப்படின்றது. அது முன்னாடி நான் ஃப்ரூட்ஸ் இங்கே பிரிண்ட் பண்ணிடுறேன். அது எப்படி இருக்குன்றதை நம்ம இங்கே பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஃப்ரூட்ஸ். இப்போ அப்பண்ட் அப்படின்றதுக்கான வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? கடைசியாக ஒரு விஷயத்த ஆட் பண்ணு அப்படின்றது அர்த்தம். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அப்பண்ட் கிரேப்ஸ். இதில் கிரேப்ஸ்ன்னு இல்லை. ஓகே, ஆல்ரெடி கிரேப்ஸ் இருக்கா? மேபி வேற ஐட்டம் என்ன ஆட் பண்ணலாம்? ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணலாமா? ஃப்ரூட்ஸ் டாட் அப்பண்ட். மேபி ஐ வில் கோ வித் ஸ்மால் எஸ். ஸ்ட்ராபெரி. இப்போ ஃப்ரூட்ஸை போய் நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு என்ன இருக்கும்? ஸ்ட்ராபெரின்றது அதில் இருக்கும். ரொம்ப சிம்பிள். அப்பண்ட் இஸ் நத்திங் பட் ஆடிங் த வேல்யூ இன் தி லாஸ்ட். ரொம்ப சிம்பிளா? அதே மாதிரி எனக்கு ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கன்னா ஆப்பிளுக்கும் பனானாக்கும் நடுவில். ஓகே, ஆப்பிள்ன்றது 0th இண்டெக்ஸ். ஆப்பிளுக்கு பக்கத்தில் என்ன இண்டெக்ஸ்? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் எனக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். ஃப்ரூட்ஸ் டாட் இன்சர்ட். எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் இடத்துல. என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கிவி அப்படின்ற ஒரு ஐட்டமை ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். வந்துருச்சா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மெத்தட்ஸ் சப்ஜெக்டிவ் தான். லிஸ்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய எல்லா மெத்தட்ஸும் மற்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் ஒர்க் ஆகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. டப்பிளில் ஒர்க் ஆகிறது லிஸ்ட்டில் ஒர்க் ஆகாமல் போகலாம், லிஸ்ட்டில் ஒர்க் ஆகிறது டிக்ஷனரியில் ஒர்க் ஆகாமல் போகலாம். இந்த மாதிரி வைஸ் வர்சாவாக நமக்கு ஒர்க் ஆகாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விச் இஸ் டோட்டலி சப்ஜெக்டிவ். சேம் லைக் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ரைட்டுங்களா? அதே மாதிரி இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு வேணான்னு நினைக்கிறீங்கன்னா ரிமூவும் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ் பனானா கொடுத்துட்டு நான் இங்கே ஃப்ரூட்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். பனானாச்சு ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸை நீங்கள் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்தலாம். அதே மாதிரி இதை நீங்கள் திரும்பவும் பண்ணீங்கன்னு வைங்க, உங்களுக்கு எரர் வரும். ரிமூவ் பண்ணுறதுக்கு அதில் இருக்கணும், இருந்தால் தான் ரிமூவ் ஆகும். அதை மறுபடியும் பண்ணுறீங்க, அதில் பனானான்றது இல்லைன்னா கட்டாயமாக உங்களுக்கு எரர்ன்றது வரும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, பட் உங்களுக்கு நேமை வச்சு ரிமூவ் பண்ண வேணாம், யூ வாண்ட் டு ரிமூவ் சம்திங் பை யூசிங் த இண்டெக்ஸ் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் பை யூசிங் சம்திங் கால்ட் பாப். இப்போ ஃப்ரூட்ஸ் டாட் பாப் ஆஃப் 1ன்னு சொல்கிறேன். 1வது இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த கிவி ஆனது எனக்கு ரிமூவ் ஆகும். ஓகே, ஐட்டம் பேரை வச்சு ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடு? ரிமூவ்னு இருக்கு. பாப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணலாம். இண்டெக்ஸை வச்சு நேம் ரிமூவ் பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரூட்ஸில் போய் பார்க்குறேன், என்னாச்சு? போயிடுச்சு. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ரிமூவ் சம்திங் லைக் திஸ். அதே மாதிரி நான் எதுவுமே கொடுக்கலன்னு வைங்களேன், ஃப்ரூட்ஸ் டாட் ப்ராப்னு மட்டும் கொடுக்குறேன். ஃப்ரூட்ஸ் டாட் பாப்னு தந்தேன்னா எனக்கு லாஸ்ட் ஐட்டம் ஆனது ரிமூவ் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி யூ கேன் ஷார்ட் த வேல்யூஸ். இந்த இடத்துல உங்களால் ஒரு நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ உங்களால் ஷார்ட் பண்ண முடியும். யூ கேன் சி 40, 10, 30, 20, 50 இருக்கா? இப்போ இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா நம்பர்ஸோட வேல்யூஸை நீங்கள் பார்க்கலாம். அன்ஆர்டராக இருக்கிறது இப்போ எனக்கு என்ன இருக்குது? அசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. அதே மாதிரி இதுக்குள்ளே நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரும் கொடுக்க முடியும். எப்படி டிசெண்டிங் ஆர்டர் கொடுக்கறதுன்னா இங்கே யூ கேன் சே reverse equal to trueன்னு சொன்னீங்கன்னா you're going to get the result in descending order. Okay, so this is how you can use. Otherwise you can use reverse option also. இப்போ ஃப்ரூட்ஸ் இருக்கு, நான் குயிக்காக சொல்லிடுறேன். ஃப்ரூட்ஸ் டாட் ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி எக்ஸ்டெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. எக்ஸ்டெண்ட் அப்படின்றது ஒரு விஷயத்தில் இன்னொரு விஷயத்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இப்போ என்கிட்ட 2 லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, பின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. 1 2 3 கூட எனக்கு 4 5 6ன்றது எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா ஏ டாட் எக்ஸ்டெண்ட் பின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6ன்னு எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, இல்லை உங்களுக்கு ஏன்றது எனக்கு சுத்தமாக காலி ஆகணும்னு வைங்களேன், ஏ டாட் கிளியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஏவானது இப்போ சுத்தமாக என்ன இருக்காது? ஒன்றுமே இருக்காது. ஏன்றது எனக்கு எம்டி லிஸ்ட்டாக வரும்.
ஓகே, ஏன்றது இங்கே நம்பர் இருந்தது. இப்போ ஏ டாட் கிளியர் கொடுத்தோன்னே எனக்கு அந்த லிஸ்ட்டே வந்து எனக்கு வைப் அவுட் ஆகி இந்த வேல்யூ ஆனது இப்படி கிடைக்கும். ரைட்டுங்களா? அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் டு காப்பி த லிஸ்ட், இப்போது ஏபிசின்னு ஒரு லிஸ்ட்டு, ஏபிசி ஈக்குவல் டு ஃப்ரூட்ஸ் டாட் காப்பின்னு கொடுத்தோம்னா ஃப்ரூட்ஸோட காப்பியானது எனக்கு என்ன ஆகிடும், ஏபிசியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஆக்சஸ். ஸோ இங்கே என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளை நான் இங்கே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அப்பண்ட் இதுக்காக ஆல்ரெடி சொன்னது தான். அப்பண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ரிமூவிங் ஆட் அன் ஐட்டம் அட் எண்ட். இன்செர்ட் வந்து ஒரு விஷயத்தை இன்செர்ட் பண்ணுறதுக்காக, ரிமூவ் ஒரு வேல்யூ வச்சு ரிமூவ் பண்ணுறது, பாப் இண்டெக்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணுறது, ஷார்ட்ன்றது அசெண்டிங் டிசெண்டிங், ரிவர்ஸ்ன்றது ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணுறது, கவுண்ட் இருக்குது, கவுண்ட்னா என்னென்ன இப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி இண்டெக்ஸ் இருக்குது, எக்ஸ்டெண்ட் தெரியும், எக்ஸ்டெண்ட்ன்றது ஒரு விஷயத்த இன்னொரு லிஸ்ட்டு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, காப்பி தெரியும், கிளியர்ன்றது எல்லாத்தையும் என்ன பண்ணுது நமக்கு எம்டியாக கொடுக்குது. அப்போ இண்டெக்ஸ்னா என்ன, இண்டெக்ஸ் ஆல்ரெடி இண்டெக்ஸிங்கிறது படித்தோம். அப்போ இண்டெக்ஸ்னா ஒரு மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இப்போ ஏபிசி டாட் இண்டெக்ஸ் ஆஃப் என்ன கொடுக்க போகிறோம், இதில் என்ன போட்டிருக்குன்றத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாட் இஸ் இண்டெக்ஸ்? இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரு பொசிஷனை சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐட்டம் நான் சொல்கிறேன்னு வைங்க, இப்போ கிரேப் அப்படின்னு நான் சொல்கிறேன், கிரேப்போட இண்டெக்ஸ் என்ன 1 சொல்லிடுச்சா. அது மாதிரி கவுண்ட். இப்போ லெட்ஸே ஏபிசியில் எங்கிட்ட ஆல்ரெடி இன்னொரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஆட் பண்ணுறது, யூ நோ தட் ரைட். ஸோ அப்பண்ட் ஆப்பிள், இப்போ ஏபிசி. இப்போ எனக்கு ஆப்பிளோட கவுண்ட் தெரியணும். இப்போ என்ன பண்ணலாம், ஏபிசி டாட் கவுண்ட் ஆப்பிள் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது அப்படின்றது ஒன்று. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் யூ கேன் சே இன்சைட் த லிஸ்ட், ரைட்டா. அதே மாதிரி ஒரு வேல்யூவை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு கிரேப்புக்கு பதிலாக எனக்கு கிவி வேணும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இந்த ஆப்பிளுக்கு பதிலாக கிவி வேணும்னு நினைக்கிறேன்னா ஏபிசி ஆஃப் -1 ஈக்குவல் டு கிவி, ஏபிசி ஆஃப் -1 ஈக்குவல் டு கிவி. இப்போ ஏபிசின்னு கொடுக்குறேன்னா எனக்கு என்ன ஆச்சு, கிவின்னு மாறி இருக்கு. ஸோ அதனால தான் இதை மியூட்டபிள்னு சொல்லலாம். யூ கேன் சேஞ்ச் த வேல்யூ இன்சைட் த லிஸ்ட். ஒரு வேல்யூவை நம்மளால என்ன பண்ண முடியுது, லிஸ்ட்டில் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதனால தான் தட் இஸ் வை வி ஆர் காலிங் தட் ஆஸ் அ மியூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டுங்களா. அதே மாதிரி டூப்ளிகேட்ஸும் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம 4 ப்ராப்பர்ட்டி சொன்னோம். என்னென்ன, இண்டெக்ஸிங், இண்டெக்ஸ்டு, ஆர்டராக இருக்கா லிஸ்ட்டு, நம்ம பார்த்த வரையும் உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஆர்டராக இருக்குது, அன்ஆர்டராலாம் வரதில்லை. வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண முடியுதா, முடியுது. டூப்ளிகேட்ஸ் வச்சுக்க முடியுதா, முடியுது. இண்டெக்ஸிங் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியுதானோ, முடியுது. ஸோ யூ கேன் லிட்டரலி டூ தீஸ் திங்ஸ் ஆக்சுவலி. இப்போ ஒரு வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். இதே மாதிரி 2 வேல்யூ எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது. இப்போ ஏபிசி ஆஃப் 1:3, 1:3 நடத்தோம். 1ஐயும் 2வையும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதால் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எதால் ரீப்ளேஸ் பண்ணலாம், பனானா சொல்லலாமா, பனானா, பனானா. எதால் ரீப்ளேஸ் பண்ணலாம், ப்ளூபெர்ரி. ஓகே, சும்மா மைண்டில் என்னென்ன வருதோ அதெல்லாம் நான் போடுறேன். ஸோ இங்கே போயிட்டு நம்ம இப்போ ஏபிசின்னு கொடுத்தோம்னா 1 இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு கிரேப்புக்கு பதிலாக பனானா வந்திருக்கு, 2 இருக்க வேண்டிய இடத்துல ஆரஞ்சுக்கு பதிலாக எனக்கு ப்ளூபெர்ரி வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ரீப்ளேஸ் த வேல்யூ இன்சைட் த லிஸ்ட். அதே மாதிரி உங்களால் லூப்பிங் அப்படின்றது இதில் பாசிபிளுங்க. எப்படி நம்ம லூப் அப்படின்றது போட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபார் ஐ இன் ஏபிசின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் ஐன்னு கொடுத்தீங்கனாலே போதுமானது. உங்களுக்கு என்ன ஆச்சு, லிஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு வேல்யூவா ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும், ரைட்டா. ஸோ ஆப்பிள், பனானா, ப்ளூபெர்ரி, கிவி அப்படின்றது எனக்கு என்ன இருக்குது இங்கே அவுட்புட்டில் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் லூப் த்ரூ த லிஸ்ட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு இண்டெக்ஸும் வேணும், இண்டெக்ஸ் வேணும், அதே மாதிரி உங்களுக்கு ஐட்டமும் வேணும்னா யூ கேன் யூஸ் திஸ் திங், எனுமரேட் அப்படின்னு சொல்லலாம். எனுமரேட்னா 2 வேல்யூ உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணோம், ஒன்று இண்டெக்ஸ், இன்னொன்று ஃப்ரூட். ஓகே, உதாரணத்துக்கு இங்கே நான் ஏபிசின்னு வச்சுக்கிறேன். ஏபிசியில் எனுமரேட் ஆஃப் ஏபிசி அப்படின்றது நமக்கு என்ன பண்ணும், அது அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போமா. என்ன வந்திருக்கு, அவுட்புட்ன்றது வராது, ஏன்னா அது ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட். ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்ஸுக்கு நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் பண்ண முடியாது. எனுமரேட் ஆஃப் ஏபிசின்றது 2 விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணோம், ஒன்று இண்டெக்ஸ், ஒன்று ஐட்டமோட பெயர். அப்போது இண்டெக்ஸ்ன்றது எனக்கு 0 ஆப்பிள், அடுத்து 1 பனானா,
2 ப்ளூபெரி, 3 கிவி அப்படின்றத உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது உங்களுக்கு இண்டெக்ஸும் வேல்யூஸும் ஒரே சமயத்தில் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஓகே, சரி. இது மாதிரி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று இருக்கு. வாட் இஸ் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபார் லூப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபார் லூப் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க இல்லையா? நம்ம சீசன் 1ல் ஃபார் லூப்பை படிச்சிருப்போம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனை ஈஸியாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், இப்போ லெட்ஸ் சே ஃபார் I in range of 10 நான் சொல்கிறேன். மேபி 1,6ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 1,6 பிரிண்ட் ஐன்னு கொடுத்தேன்னா அவுட்புட் ஆனது அப்படி வந்திருக்கா. பட் எனக்கு என்ன தேவைன்னா இதோட வேல்யூஸை நான் ஸ்கொயர் பண்ணி எனக்கு அவுட்புட்டில் ஒரு லிஸ்ட்டில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ 1 ஸ்கொயர் என்ன 1, 2 ஸ்கொயர் என்ன 4, 3 ஸ்கொயர் என்ன 9, 4 ஸ்கொயர் என்ன 16, 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ இது வந்து எனக்கு ஒரு லிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஒரு எம்டி லிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணோம். ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட். ஓகே, ஸ்கொயர்ன்றதை நான் எம்டி லிஸ்ட்டாக ஆக்கிட்டேன்னா அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கொயர் டாட் அப்பன்னா என்ன பண்ணும், லாஸ்ட்டாக ஒரு வேல்யூவை ஆட் பண்ணோம். எதை ஆட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐன்றது 1, அப்போது I ** 2. இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐன்றது என்ன 1 ஸ்கொயர் பண்ணி அது இதில் போய்ட்டு அப்பன் பண்ணோம், ஸ்கொயரில் அப்பன் பண்ணோம். அடுத்த ஐட்ரேஷனில் ஐன்றது 2 ஸ்கொயர் என்ன 4 அப்பண்ட் ஆகும், 3 ஸ்கொயர் 9 அப்பண்ட் ஆகும், 4 ஸ்கொயர் 16 அப்பண்ட் ஆகும், so on and so forth எனக்கு அவுட்புட்ன்றது கிடைக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பட் இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது இல்லையா? தனியாக ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃபார் லூப்பை போடுறோம், அதுக்கப்புறம் அதில் போயிட்டு அப்பன் பண்ணுறோம், விச் இஸ் பிக்கஸ்ட் ஐடியா இல்லையா? அதை நம்ம எப்படி இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா பை யூசிங் சம்திங் கால் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்றது ரொம்ப சிம்பிளுங்க. டேரெக்டாகவே நான் இது இல்லாமல் இந்த ஃபார்மெட்லாம் இல்லாமல் நான் உருவாக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்றதை ஃபஸ்ட்டு நான் இங்கே போட்ட போகிறேன். I ** 2, அதாவது இந்த இடத்துல என்ன ஆப்ரேஷனோ அதை நான் ஃபஸ்ட்டு போட்டுருவேன். போட்டுட்டு ஃபார் I in range of 1,6. தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ எனக்கு என்ன ஆகிடும், ஒரே லைனில் எனக்கு முடிஞ்சிடும். இதுதான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அதாவது ஆப்ரேஷனை முன்னாடி போட்டுட்டு ஸ்டேட்மெண்ட்டை பின்னாடி போட்டுடணும். ஆப்ரேஷன் முன்னாடி ஸ்டேட்மெண்ட் பின்னாடி போட்டுட்டு இங்கே பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிடும். ஸோ இந்த இடத்துல 4 லைன் எத்தனை லைனாக மாறிடுச்சு, 2 லைனாக மாறி இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஒர்க். ஸோ இதில் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறக்கு கடமைப்பட்டிருக்கேன். மேபி ஒரு நம்பர்ஸை நம்ம எப்படி தனியாக ஃபில்டர் பண்ணுறது. உதாரணத்துக்கு எங்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் I in range of 1,11. இதெல்லாம் ஆப்வியஸாக இன்டர்வியூவில் கேட்பாங்க. தட்ஸ் வை ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் திஸ். ஸோ பிரிண்ட் ஆஃப் I அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ 1 2 3 4 5 6 எக்கச்சக்கமாக வருதா? பட் எனக்கு என்ன மட்டும் வேணும் அப்படின்னா I just only want to print, maybe I just only want to save the even numbers. ஈவன் நம்பர்ஸை மட்டும் சேவ் பண்ணோம். அப்போது இங்கே ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கண்டிஷனை நான் எழுதுறேன். இஃப் I %2 ஈக்குவல் டு 0னா அதை நான் இதில் அப்பன் பண்ண போகிறேன் ஈவன் நம்பர்ஸில். ஈவன் நம்பர்ஸ் டாட் அப்பண்ட் I கொடுத்துட்டு இப்போ ஈவன் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணலாம். ஈவன் நம்பர்ஸ் என்னாச்சு, 2 4 6 8 10 மட்டும் எனக்கு அப்பண்ட் இருக்கு. அதே மாதிரி ஆட் நம்பர் வேணும்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஈக்குவல் டு 0 யூ கேன் புட் நாட் ஈக்குவல் டு 0. ரொம்ப சிம்பிள் தான். லூப்பில் நமக்கு நிறைய நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். 1 to 11 அப்படின்றது 1லேருந்து நமக்கு 10 வரை ஜென்ரேட் ஆகும். இப்போ அதை நான் என்ன பண்ணுறேன், அதில் எதெல்லாம் 2ஆல் டிவிசிபிள் ஆகுமோ அதை நான் இங்கே ஈவன் நம்பர்ஸில் அப்பன் பண்ணுறேன். அப்போ எனக்கு அது அப்பண்ட் ஆயிருக்கு. பட் இதுவும் ஸ்டில் நமக்கு பெரிய ப்ராசஸ் இல்லையா? இதை எப்படி நான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் ப்ராசஸ் பண்ண போகிறேன்றதை நீங்கள் கவனிங்க. ஃபர்ஸ்ட் இது என்னென்னு நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா? ஈவன் நம்பர்ஸ் ஈக்குவல் டு
ஓகே. ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட்டு என்ன தேவை அப்படின்றத நான் இங்க குடுத்துக்கிறேன். என்ன தேவை? ஐ தேவை. இந்த இடத்துல ஐ தானே நம்ம அப்பன் பண்றோம் இல்லையா? ஐ. அதான் இங்க பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்டார் ஸ்டார் 2 இருந்தது. அத எடுத்து நம்ம இங்க போட்டோம். ஐ தேவை. இப்போ ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட்டு ஃபார் லூப்போட ஸ்டேட்மெண்ட். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, 11. அடுத்து கண்டிஷன் என்ன? இஃப் கண்டிஷன். இஃப் ஃபர்ஸ்ட்டு ஃபார் ஸ்டேட்மெண்ட், அடுத்து இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஐ percentage 2 equal to 0 கொடுத்துட்டு இப்போ ஈவன் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணால் எவ்வளோ ஈஸியாச்சு பாருங்க. லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்றது ஒர்க் ஆகும். ஓகேயா? சரி, இப்போ உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் தரேன் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில். என்ன அப்படின்னா, என்கிட்ட ஃப்ரூட்ஸ் அப்படின்றது இப்படி இருக்குங்க. ஓகே, ஃப்ரூட்ஸோட நேம் நம்ம இப்போ கிரியேட் பண்ணிக்கலாமா? இதுதான் என்னோட ஃப்ரூட்ஸோட நேம். ஓகே, இதுல எதெல்லாம் 5க்கு மேல இருக்கோ, 5 வார்த்தை 5 எழுத்துக்கு மேல இருக்கோ, அதை மட்டும் நான் புதுசா ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு லாங் ஃப்ரூட்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கா? ஆப்பிள் பாருங்க எத்தனை எழுத்து? 5 எழுத்து. அது எனக்கு வேணாம். பனானா 5க்கு மேல இருக்கா? அது எனக்கு லாங் ஃப்ரூட்ஸ்ல வரணும். ஓகே, ஸோ சிம்பிளா சொல்றேன். இதுக்கான எக்ஸாம்பிள் நீங்க போட ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த டாஸ்க்கை முடிக்க பாருங்க. முடிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இங்க என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல 5 எழுத்துக்கு மேல எந்தெந்த பழங்கள்லாம் இருக்கு? ஆப்பிள் அப்படின்றது எனக்கு 5 எழுத்து இருக்கு. அது எனக்கு அவுட்புட்ல வரக்கூடாது. மேங்கோவும் 5 எழுத்து இருக்கு. அது அவுட்புட்ல வரக்கூடாது. பனானா மட்டும் எனக்கு அவுட்புட்ல வரணும்னா அதுக்கு என்ன மாதிரி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எழுதணும்? அதுக்கு நீங்க ஃபாரும் பயன்படுத்தணும், இஃப் கண்டிஷனும் பயன்படுத்தணும். ரெண்டையும் பயன்படுத்தி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல இது எப்படி ஒர்க் ஆகுன்றத எனக்கு அவுட்புட்ல போட்டு காட்டுறீங்க. ரைட்டுங்களா? போட்டீங்கன்னா ஆப்வியஸா இதை நீங்க சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த லிஸ்ட்னா என்ன, அதே மாதிரி எப்படி ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது, இண்டெக்ஸிங்னா என்ன, ஸ்லைசிங்னா என்ன, லிஸ்ட் மெத்தட்ஸ்னா என்ன, லூப்பிங் எப்படி பண்ணுறது, இதில் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுன்றது எல்லாமே நம்ம இந்த எபிசோடில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக யூ கேன் கமெண்ட் இன் அவர் கமெண்ட் செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் டப்புள்லாம் என்ன, அதில் என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ்லாம் இருக்குன்றதை கட்டாயமாக பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.